வந்து வார்த்தையின்படி உன்னை மாற்றிக்கொள். அதாவது நாங்கள் வாயின் வார்த்தையிலே கவனமா இருக்க வேண்டுமாம். அதாவது நாங்கள் அந்த மாத்திரை சாப்பிடும்போது, இயேசுவே இந்த மாத்திரையை நீ ஆசீர்வதித்து தாரும் என்று நாங்கள் சாப்பிட்டால் இந்த இரட்டிப்பான பலன் கிடைக்குமாம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையாக பேச வேண்டும். அப்படி பிரியமில்லாத வார்த்தையை பேசும்பொழுது சத்துரு எங்களை வந்து அணைத்துக் கொள்வான். ஒரு அருமையான நாவு என்ற தலைப்பிலே நேற்றைய நாளை பேசினால், இன்றைய நாள்ல எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறான்னு பார்ப்போம். நாங்கள் அவரை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரெண்டா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் எப்படி லார்ட் இருக்கீங்க? சிஸ்டர். நேற்றைய நாளே நாவுவை பற்றி சொன்னீங்க. அது ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைய நாளிலே நீங்க எதை பற்றி பேச போறீங்க? அதை பேசுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் வழிநடத்துங்கள். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இன்றைய நாளிலும் நீங்க கேட்டதுக்கு இணங்க சிலுவையை குறித்தே பேச விரும்புகிறேன். ஆமென், ஆமென். நான் எதிர்பார்த்தேன் சிஸ்டர். உண்மையிலே அந்த வசனம் எனக்கு இரவு ரீங்காரத்துக்கூட ஏனோ என்று தெரியும். அதனால்தான் உங்களை நாங்கள் அன்போடு கேட்டிருந்தேன் சிஸ்டர். அதுக்கு திருப்பி ஒருக்கா நீங்க சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க கொடுங்கள், நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நேர் ஆமென், விருப்பம், ஆமென், நேர் விருப்பம். ஆமென், ஆமென். ஆமென். ஆண்டவரே நன்றி, தகப்பனே நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனே நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே, நாங்கள் மரித்து ஆண்டவரே ஏசப்பா சிலுவையை குறித்தே பிரசங்கிப்பதும் பேசுவதும் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறதப்பா. இதோ சிலுவை ஞானம் ஆண்டவரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறதப்பா. இதோ உலகத்தாருக்கோ ஆண்டவரே அது பைத்தியக்காரத்தனம் போல் தோன்றினாலும் ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலத்தையும் பலத்தை தருகிற பலனாய் இருக்கிற இந்த சிலுவை ஞானத்தை குறித்து பேசுகிற வேளையில ஆண்டவரே, இதை தியானிக்கிற வேளையில கர்த்தாவே, இதோ இந்த சிலுவையினால வந்த ஆண்டவரே சகல ஐஸ்வர்யமும் ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் ஆண்டவரே அது ஆழ விடப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதை சொந்தமாக்கி கொள்ளட்டும் அப்பா. சிலுவையிலிருந்து வந்த சகல ஐஸ்வர்யத்தையும் ஒவ்வொருவரும் இந்த சத்தம் போகிற இடங்களில் எல்லாம் சிலுவையை குறித்து ஒலிக்கிற வேளையில் எல்லாம் கர்த்தாவே, சிலுவையில நீங்க எங்களுக்காக என்ன செய்து முடித்தீங்க என்று நினைக்கும் போதெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே அதனாலே வருகிற பலன்கள் எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வரட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கேட்கிறேன் சுவாமி. இதோ மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, என் வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தையினுடைய நோக்கம் ஆண்டவரே, சிலுவையில நீங்க செய்து முடித்ததை சகலரும் அறிந்து கொள்ளணும். இதோ இந்த மனித குலத்துக்காய் நீங்க சிலுவையில பெற்று கொடுத்ததை ஒவ்வொருவரும் ருசி பார்க்கணும் என்று நான் விரும்புகிற இந்த காரியம் அப்பா, இதோ என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அந்த காரியத்தை வாய்க்க பண்ணட்டும். இந்த வசனத்தின்படியே வாய்க்க பண்ணட்டும் கர்த்தாவே. இதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு சுதந்திரித்துக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு பாடலோடு நாம் இன்று சிலுவை வசனங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். கல்வாரி மலையோரம் ஓடோடி வந்தேன், பாய்கின்ற திரு ரத்தம் தனில் மூழ்குகின்றேன். செஞ்சோதி சுடர் மேலே இருள் மூட கண்டேன், நின் தஞ்சம் என்றேன். கல்வாரி மலையோரம் ஓடோடி வந்தேன், பாய்கின்ற திரு ரத்தம் தனில் மூழ்குகின்றேன். மலராமுன் திரு கண்கள் மயங்கிடலாமா, மதுரமாம் திருநாவு
கண்டிடலாமோ? மலராமுன் திரு கண்கள் மயங்கிடலாமோ? மதுரமாம் திருநாவு வறண்டிடலாமோ? முள்முடியும் மன்னவனின் சிரம் தைக்கலாமோ? இது நியாயம்தானோ? கல்வாரி மலையோரம் ஓடோடி வந்தேன், பாய்கின்ற திரு ரத்தம் தனில் மூழ்குகின்றேன். விண்ணுளாவும் திருப்பாதம் புண்ணாகலாமோ? என தாங்கும் பொற்கரங்கள் தளர்ந்திடலாமோ? விண்ணுளாவும் திருப்பாதம் புண்ணாகலாமோ? என்னை தாங்கும் பொற்கரங்கள் தளர்ந்திடலாமோ? நிலம் போலும் திருமேனி நைந்திடலாமோ? இது நியாயம்தானோ? கல்வாரி மலையோரம் ஓடோடி வந்தே, பாய்கின்ற திரு ரத்தம் தனில் மூழ்குகின்றேன். என்னை மீட்க கட்டுண்ட திருக்கோலம் ஏனோ? திருப்பக்கம் எனக்காக பிளவுண்டதும் ஏனோ? நான் வாழ ஜீவன் போக்கிடலாமோ? நான் வாழ ஜீவன் போக்கிடலாமோ? இது நியாயம்தானோ? கல்வாரி மலையோரம் ஓடோடி வந்தேன், பாய்கின்ற திரு ரத்தம் தனில் மூழ்குகின்றேன். செஞ்சோதி சுடர் மேலே இருள் மூட கண்டேன், நின் தஞ்சம் என்றே. எஸ் லார்ட். ஆண்டவரே, நீங்க எங்களுடைய அடைக்கலம் அப்பா, நீங்க எங்களுடைய அடைக்கலம். எங்களுக்கு பட்டீங்க, எங்களுக்கு ஜீவன் தர நீங்க மரித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இதோ அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும்
அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்கச் சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்றார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களும்
தேவனுடைய இஸ்ரவேலருக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறது. பிதாவோடு உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சுமந்திருக்கிறார். இதனாலே, இதை நம்புகிறதினாலே, இதை விசுவாசிப்பதினாலே உங்களுக்குள்ளே ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஜோயி லைஃப் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அவரை பற்றி இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு தேவபலனாய் இருக்கிறது. சத்துருடைய சகல கிரியைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. இதோ அவரை பின்பற்றி நீங்கள் யாவரும் தேவனுடைய சீஷர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள். இந்த சிலுவையின் மரணம் உங்களுக்குள்ளே ஜீவனை கொடுத்திருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். இனி மரணம் நம்மளை ஆண்டு கொள்வதே இல்லை. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது. பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நன்றி செலுத்தி, இதோ சிலுவையிலே அவர் பெற்றுக் கொடுத்த யாவற்றையும் சுதந்தரிக்கிற ஒரு கூட்டமாய் அதை விசுவாசித்து இந்த நேரத்திலே பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவே நன்றி, தகப்பனே நன்றி, அப்பா பிதாவே உமக்கு நன்றி ராஜா. இதோ எங்களுக்காய் உம்முடைய குமாரனை கொடுத்து உங்களுடைய அன்பை நீங்க எங்களுக்காக காட்டினீர்களே, அதற்காக நன்றி தகப்பனே நன்றி. இதோ உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம் தகப்பனே நன்றி. தகுதி இல்லாத எங்கள் மீது இதோ பாவிக்காய் ஆண்டவரே, ஏரி பரிக்கரல தூரல பபா ஷகரல தெரே ஆண்டவரே, பாவிக்காய் ஆண்டவரே மரிப்பது ஒரு ஆண்டவரே அது எளிதான காரியம் அல்லப்பா ஆண்டவரே. நீதிமானுக்காக அநேகர் மரிப்பார்கள். ஆனால் இந்த பாவிகளுக்காய் வந்து பரத்திலிருந்து வந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் துறந்து மனித ரூபம் எடுத்து எங்களுக்காய் மகிமையிலே எங்களை கொண்டு போய் உன்னதங்களிலே உட்கார பண்ணின ஆண்டவரே, இந்த சிலுவை மரணம் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை மரணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி இருப்பது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருதயத்துக்குள்ளே ஆழ விடப்படட்டும். இதோ இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே வாழும் வரைக்கும் இதோ இவர்கள் வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று கிறிஸ்து செய்த நன்மையும் ரட்சிப்பையும் ஜனங்கள் சொல்லி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ நீங்க சிலுவையிலே பெற்றுக் கொடுத்த ஆண்டவரே அந்த ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் பாவமில்லாத வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கையும் இதோ சாபமற்ற வாழ்க்கையும் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த சிலுவையினாலே வந்த ஐஸ்வர்யம் அவர்கள் வீட்டுக்குள்ளே தங்கட்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சகோதரியே. இன்றைய நாளிலே கேட்டதுக்கிறங்க சிலுவை என்ற தலைப்பிலே அந்த வார்த்தையை கொடுத்தீர்கள். உண்மையிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்து அதை நான் டேப் ரெக்கார்டிங் செய்து விட்டேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் சங்கம வானொலியிலே ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களும் அழகாக இருக்கின்றது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.